ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரெடி ஆர் நாட் ஹியர் ஐ கம் மூவியோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இது 2019 வந்த ரெடி ஆர் நாட் மூவியோட சீக்வல் தான். ரெண்டுமே ஹாரர் மூவி தான். இந்த மூவியோட ஸ்டோரிலைன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மூவியில் ஹீரோயினோட பேர் கிரேஸ். 2019 வந்த ரெடி ஆர் நாட் மூவியோட கிளைமேக்ஸில் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் இருந்த எல்லாரும் ஹீரோயின் கூட ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடினதுனால இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டையும் எரிச்சிருப்பாங்க. இப்படி தான் இந்த மூவி முடிஞ்சிருக்கும். அங்கேருந்து தான் இப்போ வந்து ரெடி ஆர் நாட் ஹியர் ஐ கம் மூவி ஸ்டார்ட் ஆகுது. போலீஸ் நல்லா அடிபட்டு இருந்த ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ண அந்த ஹைட் அண்ட் சீக் கேம் இன்னும் முடியல அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயினோட எமர்ஜென்சி கான்டாக்டில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி இவங்களோட தங்கச்சி ஃபெய்த்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் 7 இயர்ஸாக எந்த கான்டாக்டும் இல்லை. ஹீரோயினுக்கு 18 வயசு ஆனோன்னு அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா வீட்டை விட்டு வரணும்னு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க தங்கச்சியை தனியாக விட்டு வந்ததுனால அந்த கோவம் அவங்க தங்கச்சிக்கு இருக்கும். இப்போது செஸ்டர் ஃபோர்த்னு ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அவர் தான் இந்த உலகத்தில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு ஆள். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி எப்படி ஈவலை வர்ஷிப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உலகத்தில் சுற்றி இருக்க நிறைய பணக்காரங்க அதை வர்ஷிப் பண்ணுறவங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த செஸ்டரும். இப்போது ஹீரோயின் ஆடின அந்த கேமில் அவங்க ஜெயிச்சதுனால வேர்ல்டில் என்ன நடக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுற செஸ்டரோட பிளேஸ்க்கான கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இப்போவும் ஹீரோயினுக்கு தான் ஆபத்து. ஏன்னா ஹைட் அண்ட் சீக் கேமில் இவங்க வின் பண்ணதுனால இந்த கேமில் மற்ற ரிச்சான ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை ஹீரோயின் தனியால் அவங்க கூட தங்கச்சியும் இருக்கிறதுனால அவங்களையும் இந்த கேமில் சேர்த்து ஹீரோயின் கூட லாக் பண்ணி ஒன்றா அவங்க 2 பேரையும் ஓட விட்டுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்லையே இந்த கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஹீரோயின் போன மூவியில் போட்டிருந்த அதே கல்யாண ட்ரெஸ்ஸில் தான் இந்த மூவிலையும் இருப்பாங்க. அப்படியே தான் இந்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. இதோட ரூல்ஸ் என்னென்னா, நைட் ஸ்டார்ட் ஆகுற இந்த கேமில் ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும் காலையில் வரைக்கும் இவங்களை கொல்ல வர மற்ற ஃபேமிலிஸ் கையிலலாம் சாகாமல் இருந்தால் ஹீரோயின் இந்த கேமில் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் மற்ற எலிட் ஃபேமிலியில் இருக்க யாராவது ஹீரோயினையும் அவங்க தங்கச்சியும் கொண்டுட்டா அவங்க தான் இந்த உலகத்தை ரூல் பண்ணுவாங்க. இந்த கேமில் இருக்க முக்கியமான ரூல் என்னென்னா, அந்த எலிட் ஃபேமிலியில் சேர்ந்த யாரும் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாமல் கூட கொண்டுடக்கூடாது. அப்படி நடந்தால் கொன்னவங்களும் அந்த இடத்துலயே இறந்துருவாங்க. இந்த கேம் பழங்கால முறைப்படி தான் நடக்கணும். அதனால இப்போ இருக்க டெக்னாலஜியான ஃபோன், சிசிடிவின்னு எதையுமே இந்த கேமுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கேம் நைட் ஸ்டார்ட் ஆகி எல்லாரும் ஹீரோயினையும் அவங்க தங்கச்சியும் கொல்றதுக்காக தேடிட்டு வருவாங்க. இப்போது இந்த கேமில் ஒரு லூப் ஹோல் இருக்குன்னு அந்த கொல்ல வர ஃபேமிலியில் இருக்க ஒருத்தங்க சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் ஹீரோயினும் இந்த கேமில் சாக வேண்டாம்னு. ஆனால் நிஜமாக அவங்க சொல்கிறது உண்மையா? அப்படி இருந்தாலும் ஹீரோயின் அதை சூஸ் பண்ணுவாங்களா, இல்லைனா வின் பண்ணி இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்களா? ஹீரோயின் இதில் எதை சூஸ் பண்ண போகிறாங்க? இப்படி விடாமல் துரத்துற இந்த கேம்ஸில் இருந்து ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும் தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பபாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.